அமெரிக்கா, ஐரோப்பா, சைனா சந்தைகளில் இந்திய பங்கு சந்தை கடந்த ஒரு வாரமா பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்கு. ஆனா பல பாதிப்புகளுக்கு மத்தியிலையும் தனக்கு இருந்த சாதகமான வர்த்தக சூழலை யூஸ் பண்ணிட்டு டாப் 10 கம்பெனிஸ் பட்டியலில் 4 கம்பெனிஸ் மட்டும் அதிகமான வர்த்தகத்துல இடம்பெற்றிருக்கு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கடந்த வெள்ளிக்கிழமையோட முடிவில் 35,000 கோடி ரூபாயை உயர்த்தி இருக்கு இந்த 4 நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்னா டிசிஎஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிற 4 நிறுவனங்களை தவிர ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி, ஓஎன்ஜிசி, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ அண்ட் சிபிஎல் நிறுவனங்கள் 22,852.33 கோடி ரூபாய் அளவிலான முதலீட்டு மதிப்பை இழந்திருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு வாரத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட முதலீட்டு மதிப்பு 24,619.79 கோடி ரூபாய் உயர்ந்து 4,08,238.80 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இந்த வளர்ச்சிக்கு ஜியோ நிறுவனம் மார்ச் 31 இருந்து தன்னோட ஃப்ரீ ஆஃபர்ஸை முடிச்சுட்டு கட்டணம் வசூலிக்க போறதா அறிவிச்சிருந்தது. அதனால இந்த நிறுவனத்தோட முதலீட்டாளர்கள் அதிக அளவுல முதலீடு செஞ்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் தொடர்ந்து தங்களோட வர்த்தகத்தை இழந்துட்டு வர சூழல்ல முதலீட்டாளர்களோட நலனை மனசுல வச்சுக்கிட்டு பொது சந்தையில இருக்கிற பங்குகளை வாங்க முடிவு பண்ணியிருக்கு. அதனால கடந்த ஒரு வாரத்துல இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட பங்கு மதிப்பு 5,706.25 கோடி ரூபாய் உயர்ந்து 2,36,849.45 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. அது மாதிரி டிசிஎஸ் நிறுவனத்தோட பங்கும் 2,108.36 கோடி ரூபாயா உயர்ந்து 4,91,099.61 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. இதனால நிறுவன பங்கு மதிப்புல டிசிஎஸ் முதலீட்டை தக்க வச்சிருக்கு. அதோட ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் நிறுவனத்தோட பங்கு 4,701.91 கோடியா உயர்ந்து 1,89,841 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நெட் டிவி 5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.